ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்தான சுவையான பஞ்சவர்ண பருப்பு குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கங்க. 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் முழு மசூர் தால், கடலைப்பருப்பு 1/4 கப், முழு கருப்பு உளுந்து 2 டேபிள் ஸ்பூன். மசூர் தால் உடச்சிருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா குக்கரில் எல்லா பருப்பையும் சேர்த்திக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், நாட்டு பூண்டு 7, பச்சை மிளகாய் 1, மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்குங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி விடணும். இந்த டம்ளர் 1/4 லிட்டர் அளவு கணக்கு, அதனால் 3 டம்ளர் விடுறேன். இது கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா பருப்புகளாக வெந்து வந்திருக்கு. இப்போது இது எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி பருப்பு எல்லாத்தையும். இதுக்கப்புறமா ஓப்பன் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதித்து வரட்டும். இப்போ தாளிப்பு பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கறிவேப்பிலை 1 கொத்து. இதெல்லாம் பொரிஞ்ச உடனே பருப்பில் சேர்த்திக்குங்க. இது சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி 1லிருந்து 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வெந்து வரட்டும். இந்தளவு கன்சிஸ்டன்சியே போதும். உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டுக்குங்க. தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பஞ்சவர்ண பருப்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த பருப்பு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். நான் இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை நெல்லிக்காய் ரசத்தோடு சாப்பிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு மறக்காமல் உங்களுடைய பதிவுகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.